இல்லை அவரும் அது அவருடைய தொழில் தேர்வு. அது நடிக்கிறது திரைப்படத்துறையிலேருந்து இருக்கிறாரு, அதனால அவர் படப்பிடிப்புக்கு போகிறாரு, இது பண்ணுறாரு. இப்போ அவருக்கு இப்போ எங்களை மாதிரி தினம் அப்படி வர்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு நாள் அவரும் இப்படி வர வேண்டியது இருக்கும், வருவார். அது போய் நம்ம குறையா சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது என் தம்பி அண்ணாமலையோட கருத்து, அதில் எனக்கு கருத்து இல்லை. இதெல்லாம் எடுத்து சிரிச்சிட்டு போயிடணும். என்ன நான் இல்லாத பி டீமா? தம்பி, இது ஏன் தம்பி பேசுறது? நான் தான் ரொம்ப நாளாக பிஜேபின்னு பி டீமு. நான் ஏன் பி டீமாக இருந்தேன்? ஏன்னா ஏ டீம் வந்து திமுக, அதனால நான் பி டீமாக இருந்தேன். ஏ டீமு திமுகவாக இருந்துச்சு. வாய்க்கு வர்றது ஏதாவது சொல்கிறது தான். ஒருத்தர் பழி போடும்போது அந்த டீமு இந்த டீமுன்னு அப்படின்னு. நான் எந்த டீம் இல்லை, நான் மக்கள் டீமுன்னு சொந்த டீமு. நாங்கள் தனியாக தான் போடுவோம், எங்கள் டீம் தனியாக தான் போடுவோம், தனியாக தான் ஆடுவோம். அதனால சொல்கிறவங்க கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அது போய் இதெல்லாம் ஒரு சிக்கலா? இதெல்லாம் ஒரு இதா? தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலித் வந்து ஜனநாயக சிந்தனையோட அரசியல் கேள்வி எழுப்புனா பெரியார் அதே மாதிரி திராவிடருக்கும் பிடிக்கிறது இல்லை, இது வந்து சர்வாதிகார போக்குன்னு கோபி நாயனார் சொல்லி தனக்கு வழங்கப்பட்ட அந்த அறம் படத்துக்காண்டி வழங்கப்பட்ட விருது வந்து திரும்பி அளிச்சிருக்காரு. சர்வாதிக போக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, தம்பி சொல்கிற கருத்தை நான் ஏற்கிறேன். அதில் அவர் சொல்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் ஜனநாயக கருத்தை சொன்னால் மட்டும் அவங்க எதிர்க்கிறாங்கங்கிறத அப்படி பார்க்க வேண்டியது. யார் சொன்னாலும் ஏற்க மாட்டாங்க. இப்போ நான் சொன்னால் ஏற்கிறாங்களா? நீங்கள் சொன்னால் ஏற்பாங்களா? அவங்களுக்கு ஆதரவாக சொன்னீங்கன்னா, அவங்க செய்கிற அநீதிக்கு ஒத்துழைச்சிங்கன்னா, அவங்க செய்கிற அக்கிரமங்கள், அடிக்கிற கொலை செய்கிற கொலை, ஊழல், லஞ்சம், இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆதரவாக இருந்தீங்கன்னா அந்த கருத்து வரும். எதிர்கருத்து இது ஜனநாயகம் கிடையாது, இது கொடுங்கோன்மை. எட்வர்ட் ஸ்னோடன் சொல்கிறான்ல, ஒரு நாட்டில் நடக்கிற குற்றங்குறைகளை எடுத்து சொல்வது, அநீதிகளை எதிர்த்து அறைகூவல் விடுப்பது அந்த நாட்டில் குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகளே ஆள்கிறார்கள் என்று பொருளுங்கிறான். இப்போ நாங்கள் பேசுறதெல்லாம் அவங்களுக்கு தவறாப்படுது, அது சட்டப்படி குற்றமாப்படுது அப்படின்னா யார் ஆட்சி செய்யறான்னு நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அப்புறம் சாராயால அதிபர்கள் முதலமைச்சராக இருந்தால் அப்புறம் வேற என்ன? சாராய ஊழல் 1000 கோடி நடக்குதான் செய்யும். சாராய விற்கிறதே குற்றம், அதில் ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல்னா அதானே நடக்கும். வேற என்ன நடக்கும்?